அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, அல்லாஹுடைய கிருபையினால் நாம் ஷஹ்ரு ரமலான், புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தில் நமக்கு பயன் தரக்கூடிய பல துஆக்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்த்துட்டு வரோம். அதன் அடிப்படையில் நம்ம 30 days 30 துஆவில் டே 7 துஆவை நாம் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஆரோக்கியத்துக்கான துஆ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அவர்களுக்காகவும் நமக்கும் அல்லாஹு தாலா எல்லா விதமான ஆரோக்கியத்தையும் நம்மளுடைய வாழ்வில் நசீபாக்கணும் என்கின்ற அடிப்படையில் நமக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த துஆ ஒரு பலனுள்ளதாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இல்லாமல் அல்லாஹ் இந்த துஆவை ஓதக்கூடிய எல்லோருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் ஆரோக்கியமான வாழ்வையும் என்றென்றும் நின்று நிலைத்திருப்பதற்கு அருள் புரிவானாக. ஆமீன். இன்னைக்கு நம்ம துஆவை பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குட் ஹெல்த் அண்ட் சக்சஸ் துஆ, அதாவது ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு துஆ. 2 in 1 நமக்கு இந்த துஆவின் மூலம் நமக்கு கிடைக்கும். பாருங்க, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி சம்இ, اللهم عافني في بصري، لا إله إلا أنت، اللهم إني أعوذ بك من الكفر والفقر وأعوذ بك من عذاب القبر، لا إله إلا أنت. மறுபடியும் பாருங்க, اللهم عافني في بدني، اللهم عافني في سمعي، اللهم عافني في بصري، لا إله إلا أنت، اللهم إني أعوذ بك من الكفر والفقر وأعوذ بك من عذاب القبر، لا إله إلا أنت. சுப்ஹானல்லாஹ். இந்த துஆவை நாம் இன்ஷா அல்லாஹ் காலையிலும் மாலையிலும் 3 முறை நம்ம இன்ஷா அல்லாஹ் ஓதணும். ஏன்னா இதை அறிவிக்கக்கூடிய அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தினம்தோறும் ஓதக்கூடியவர்களாக இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான துஆ நமக்கு இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்குறோம். அதனால் இந்த துஆவை ஓதும் பொழுது கண்டிப்பாக நமக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். ஏன்னா இந்த துஆவுடைய பொருள் அவ்வளவு சிறப்பான ஒரு பொருளாக இருக்குது. இதனுடைய பொருள் பாருங்க, யா அல்லாஹ் என் உடலுக்கு ஆரோக்கியத்தை வழங்குவாயாக, யா அல்லாஹ் என் செவிப்புலனுக்கு ஆரோக்கியத்தை வழங்குவாயாக, யா அல்லாஹ் என் பார்வையில் ஆரோக்கியத்தை வழங்குவாயாக, உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, யா அல்லாஹ் இறை மறுப்பை விட்டும் ஏழ்மையை விட்டும் கபரின் வேதனையை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படிங்கிற இந்த துஆவை நாம் இன்ஷா அல்லாஹ் பாடமாக்கிக்கிறோம். இந்த துஆவின் மூலம் அல்லாஹு தஆலா எல்லா விதமான ஆரோக்கியத்துகளையும் எல்லா விதமான உடலுடைய ராகத்தையும் நமக்கு இன்ஷா அல்லாஹ் தருவான். அதனால இந்த துஆவை மனப்பாடம் பண்ணிக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஓதி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க. அல்லாஹு தஆலா பரிபூரணமான ஆரோக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.